கைஸ் வெல்கம் டு லேர்ன் டெக். நான் ரீசெண்டாக இப்போ திருக்கோயிலூர் போயிருந்தேன். அங்கே ஒரு டீச்சருக்கு லோன் கொடுக்குறேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு லேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யாரும் சொன்னாங்களாம். அதனால அவங்களோட மந்த்லி இன்கம்மு, அவங்களுடைய சிஸ்டருடைய இன்கம், அவங்களுடைய பிரதருடைய இன்கம் எல்லாத்தையும் வாங்கி அந்த லேண்டு வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து நிறைய பேர் ஃபேக் பீப்புள் இருப்பாங்க, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஒரு கம்பெனி திவால் ஆக போகுது அப்படின்னாக்கா அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா அது வெரிஃபைடா, சர்டிஃபிகேட் இருக்கா அவங்ககிட்ட எல்லாமே வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. எனக்கா எந்த ஒரு கம்பெனி நம்ம எதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னாக்கா அதோடைய ஃபுல் டீட்டெயிலும் நம்ம அனலைஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க வந்து 55 லட்சம், அதாவது 55 லட்சம் கட்டிட்டு இப்போ அவங்க ₹1 கூட இல்லாமல் அவங்க சொந்த வீடு வாங்காமல், லேண்டு கூட வாங்காமல் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. என்கிட்ட சொல்லும்போது எனக்கே ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்டு அட்வொகேட் தான். அப்படி இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கா அவன் வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே தான் ஆள் இருக்காருன்னு தெரில, இது வரைக்குமே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அது வெரிஃபைட் சர்டிஃபிகேட்டா எல்லாத்தையும் குவாலிஃபை பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து பெரிய அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதேமாரி எல்ஐசிலையுமே போடாதீங்க. நீங்கள் எல்ஐசிலி போகிறதுமே வந்து அது ஒரு விதமான ஒரு இதுதான், நம்மளுக்கு லாஸ் தான். அது என்ன கேட்டிங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் தயவுசெய்து இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க. இன்சூரன்ஸ் பண்ணது ஒரு ஏழை குடும்பத்துக்கு ரொம்பவுமே அது முக்கியம். எனக்கா பிற்காலத்தில் வந்து ஒரு 45 இயர்ஸ்லாம் போச்சுனாக்கா நம்மளால் எதுவுமே முடியாது. ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து எப்பவுமே வந்து ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதாவது எந்த ஒரு ஆக்டிவாக இல்லாமல் ஒரு பலவிதமான நோய்கள் வரும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 வயசுல வந்து எல்லாருக்குமே பிபி, சுகர், அது இது நன்மையாக வருது. அது வேறு இது வேறு இதில் போயிடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் அதுலேருந்து நிறைய பேர் வரும். அதேமாதிரி எண்ணெயில் போட்ட வடை, அது இதுன்னு குப்பையில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அது இதுமே சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதாலே உடம்புல வந்து பல விதமான நோய்கள் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தயவுசெய்து அதில் பண்ணுங்கள். அதேமாதிரி யாருக்கிட்டையுமே போய் ஏமாறாதீங்க. நிறைய பேர் போயிட்டு யாருன்னே தெரியல காசு சேர்த்து வைக்கிறாங்க, காசு சேர்த்து வராங்க. அதெல்லாம் அந்த காசுலாம் வாங்கி என்ன தர பண்ணுவாங்க, அவங்க வந்து வட்டிக்கு விடுவாங்க. இந்த காலத்தில் எவன் ஒருத்தவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் வந்து புத்திசாலி, அவன் தான் வந்து அறிவாளி. எப்பவுமே வந்து உங்ககிட்ட ஒரு 1 கோடி கொடுத்தாக்கா அந்த 1 கோடி வந்து பெருசு கிடையாது. ஒரு ரூபா கொடுக்குறது ஒரு நாளைக்கு அது வந்து டபுள் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடியை விட ₹1 கொடுக்குறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லு. எப்பவுமே அதேமாதிரி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் காம்பவுண்டோடைய எஃபெக்ட். 7th, அதாவது 7வது அதிசயம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மணி வந்து காம்பவுண்ட் ஆகிறது அதுவுமே வந்து ஒரு அதிசயம் தான். எனக்கா வந்து இன்னைக்கு ₹1 கொடுக்குறது நாளைக்கு வந்து ₹2 ஆகும். அந்த ₹2 நாளைக்கு ₹4 ஆகும். அந்த ₹4 ₹8. அதுமாதிரி மல்டிபிள் ஆகினே இருக்கும். அதுதான் காம்பவுண்டோடைய எஃபெக்ட். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து தெரியாத ஒரு நபர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எனக்கா அந்த டீச்சர் வந்து 55 லட்சம் அதை சொல்லும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நானுமே வந்து ட்ரை பண்ணலாம். எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கனாக்கா ஃபினான்ஷியல் அட்வைசர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்காகவே பாருங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னாக்கா அவங்க ஃபினான்ஷியலுக்காகவே படிச்சுட்டு அவங்க வந்து அதுக்காகவே ரிசர்ச் பண்ணி எனி டைம் 24/7 அதிலே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் அவங்க வந்து அதில் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல வருது. எப்பவுமே ஃபினான்ஷியல் அந்த ஃபண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுங்கள் டே பை டே. அதேமாதிரி மந்த்லி, வீக்லி, இயர்லி அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் அது வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும், இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீங்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஒரே ஒரு விதையில் வந்து எப்படி ஒரு 10 மாங்காய் முளையுதோ, ஒரு 1000 மாங்காய் முளையுதோ, அதேமாரி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அந்த ₹1 அந்த ₹1000 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அது 5 லட்சமாக மாறும், 5000 மாறும், 5 கோடியாக மாறும். ஓகேங்களா, அதுதான் எப்பவுமே அந்த காசை வந்து எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து அதை மல்டிபிள் பண்ணுறோன்றது தான் கரெக்டாக பார்க்கணும். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐயில், HDFCயில் எந்த பேங்க்கில் பார்த்தாலும் ரிக்யூரிங் டெபாசிட்னு இருக்கும். மாதம் ₹2000 போடுற மாரி. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 to 9% தருவாங்க ரிட்டர்ன்ஸு. அதேமாரி ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்கா 10 to 12% தருவாங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு
10 to 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லாங் டைமாக பண்ணுங்கள். லாங் டைமாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும், கெயின் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.